வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. அதனால் வீடியோ தட்டி விடாமல் பாருங்கள். நான் சீக்கிரமாக தான் எந்திரிக்கலான்னு பார்த்தேன். ஒரு சீரிஸ் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப லேட்டாக தூங்கினால சீக்கிரமாக வந்து எந்திரிக்கவும் முடியல. சரி, ஒரு சூடான காப்பியை போட்டு சரி தொடருவோம் சீரியஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர் வேறு பின்னாடி கால் பண்ணி விட்டு, நண்பா ஒரு அவசரம் சீக்கிரம் வந்து என்னை வந்து ஒரு பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஏன்டான்னு கேட்டால் சொல்ல மாட்டாரு. சரி வரேன்டான்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி கால் பண்ணி எங்கே நண்பா வந்திருக்கேன்னு சொன்னார். என்னடா அவசரம் இல்லா வரேன்டான்னு சொல்லிட்டு நேராக நண்பரை பிக்கப் பண்ணிட்டு எங்கடா போகிறேன்னு கேட்டால், நேற்று டர்ஃப் போனேன்டா, நேற்று அப்படியே பைக் சாவியை விட்டுட்டு வந்துட்டேன், வேறத்தனோட பைக்கில் வந்துட்டேன், நான் சாவியை வந்து காலைல தான் தேடுறேன், சாவியை காணுடா அப்படின்னு சொன்னார். அட போடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சார்ஜை விட்டுருக்காரு போல இருக்குது. சார்ஜை கை விட்டு எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. சரி அப்படியே கம்பிக்குமா விட்டு அப்படியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துனே சப்பாடி ஒன்று எடுத்துட்டேன்டா, சாவி எங்கன்னு தேடுறான்னு பார்த்தா டர்ஃபுக்கு சென்டரில் இருக்குது. எப்படா எடுக்கிறது அப்படின்னு கேட்டால், இதுதான் எடுக்க முடியாது, நான் வந்து டர்ஃப் ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவர் தான் வந்து திறந்து விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நம்பரை பார்த்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு நான் சரி நம்ம ஒரு மிரர் செல்ஃபியை போட்டு சும்மா உட்காந்துருக்க கேப்பில் சரி வச்சு கம்பிக்குமே எடுத்து நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய காசை கீழே கிடந்துச்சு. ஒரு 20 தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தினமும் வந்து பார்த்தா கூட நிறைய காசு கிடைக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்டா, சாவி எடுக்க வச்சு பிளானை போடுறாங்க போது கம்பு பத்திலவா பெரிய கம்பை போய் எடுப்போம்னு பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய கம்பு கிடைக்கல. சரி 2 கம்பா ஒரு சிறு கம்பை எடுத்துக்கிட்டு சரி ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லிட்டு இருக்கிற சார்ஜ் கப்பில் வச்சு கட்டிட்டு அப்புறம் இருக்க துணியை வச்சு கட்டிட்டு சரி கையை விட்டா கை வேறு நல்லா எட்டல. சரி அப்படி இப்படின்னு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டா அப்புறம் கையை வலிக்குன்னு சொல்லிட்டு சோய் நம்பர் நீங்களே கொஞ்சம் இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோய் நம்பர்கிட்ட கம்பை கொடுத்துட்டேன். அவர் தள்ளாடி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டாரு. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக கையை விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா திருப்பியும் வேற உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி பண்ணி எடுத்துட்டு சரி கம்பை எப்படி உள்ள எடுக்குன்னு தெரியாமல் அப்படியே சின்ன ஓட்டையிலேருந்து கம்பை அப்படியே எடுத்துட்டு ஒரு கடினம் போசை போட்டு விட்டு சோய் நண்பரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அப்புறம் அங்கே உள்ள தண்ணியை வச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு அப்படியே கை மூஞ்சிகளாம் கழுவிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பைக்கு தூக்கிட்டு நேராக கிளம்பியாச்சு. வீட்டை சமத்துட்டு இருக்குன்னு சொன்னால் சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டு வேலை தான் கொஞ்சம் இருக்காதான் பார்த்து போகணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கோழி தான் வாங்குறேன்னு சொன்னால் அப்புறம் கோழி கிளி அப்புறம் மல்லிகை ஜாமான் பக்கம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு நானும் வந்து சென்று விட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு அருமையான குளியில் போகலான்னு கேப்பில் சரி சுளுக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி சுளுக்கு எடுக்கிறது சுளுக்கு தான் பக்காவாக எடுத்துட்டு அப்புறம் நல்லா பசியில் இருந்தனால நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ்னு வந்து கொடுத்தாங்க அனிவாலேருந்து. அதான் குடிச்சு பார்த்தா சுமாராக தான் இருந்துச்சு, கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயை போட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நல்லா கிரவுண்டுக்கு வண்டியை விட்டேன். அப்புறமா போயிட்டு பூட்டிக்கிட்டு தான் பக்கம் மாற்றிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூல் கிரவுண்டு இல்லைனா ஸ்டேடியம் கிரவுண்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். சரி அடிக்கிற வெயில் அங்கே போக முடியாது, ஏரியா கிரவுண்ட்லேயே விளாடுவோம்னு சொல்லிட்டு தான் பூட்டிக்கிட்டு தான் பக்கம் மாட்டி ஒரு வார்ம் அப் போட்டு விட்டு டீமில் நண்பர்களேன்னு சொல்லிட்டு வந்துட்டு டீமே போட்டு விட்டு அப்புறம் குட்டி கொஞ்சம் நிறைய இருந்தானா சரி அவங்களாம் நம்ம பக்கமாக போட்டு விட்டு நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோலை போட்டு விட்டு அப்படியே என்ன பண்ணேன்னா வந்து ஹேலான்னு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகிற வழியிலே நண்பர்கள்லாம் பிடிச்சிட்டு நீ கிட்டாங்க நம்பரை பார்க்க போகிறோம் அதனால் வான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் திருட்டு நேராக கிட்டாங்க நம்பர் வீட்டுக்கு தான் போனேன். ஏன் போகிறான்னு கேட்டிங்கன்னா போனதுலேயே சொல்லியிருப்பேன் நண்பர்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா அப்பன்டாக்ஸ் ஆப்ரேஷன் தான். நண்பர் வேறு அது பேஷண்ட் மாதிரி நடந்து வரும், அதை நோயாளி மாதிரி நடந்து வருவான்னு பார்த்தா நல்லா தெம்பா நடந்து வரும், நம்மகிட்ட தான் உதார் விடுறாரு போல. சரி ரைட்டுன்னு சொல்லி நண்பருக்கு ஒரு நன்றியை போட்டு வீட்டுக்கு வந்தோடனே நல்லா ஒரு குளிரை போட்டு விட்டேன். வந்தோடனே சரியான கால் வலி வேறு. சரி 2 ஆட்டை போட்டு விட்டு சரி லைட்டாக பசிக்கிற வேற மாதிரி இருந்துச்சு. சரி வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதான் சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டு சரி அர்ச்சா சாய் வீடியோ ரொம்ப கழிச்சு போட்டுருக்காரு. என்ன மனுஷன் வேறு இவர் சரின்னு சொல்லி கொண்டு வீடியோ பார்த்துக்கிட்டா சரி போர் அடிக்குது வெளில போயிட்டு கேப்பில் வீட்டு வேலை இருக்க அதான் முடிச்சுட்டு வான்னு சொன்னார். சரி வீட்டு வேலையை பக்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் புஸ்தகம் படிச்சிருந்தேன். சரி அப்படியே பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா மேகியும் சாப்பிட்டு இருந்தேன். அப்படியே சாப்பிட்டு போய் தூங்கிட்டேன். இவ்வளோ தூரம் காணொலி பார்த்தோம் எல்லாருக்கும் நன்றி. அடுத்த காணொலியில் பார்ப்போம். கிருட்டுன்னு